அடடா, முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கலையே. பின்னாடி ஒருத்தவங்க அண்ணா சக்கரை கம்மியா டீ போட்டு தாங்கன்னு கேட்ட உடனே டீ கடைக்காரராவே மாறிட்டாரு. அன்போட எல்லாருக்கும் டீ பரிமாறினது பலரையும் நிகழ்ச்சியில ஆழ்த்திருக்கு. வரும் ஜூலை 24, 25 தேதிகள்ல புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வர இருக்க நிலையில அங்க இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்கள்ல முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்துல பல மக்களையும் சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் அங்க இருக்கக்கூடிய ஒரு டீ கடையில அங்க இருக்கக்கூடிய பல பேருக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஒரு பெண்மணி மட்டும் அண்ணா நீங்க டீ போட்டுத்தாங்க, ஆனா சக்கரை கம்மியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவரும் டீ தானமா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா டீ போட்டு கொடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அவங்களும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அதை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள், பூக்கடை, பேருந்து நிலையம்னு பல பகுதி மக்களை சந்திச்சு பேசியிருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோவை வழங்குவோர் GT Holidays, ஜெயச்சந்திரன், MCR Pure Cotton Club.